வெல்கம் டு அவர் சேனல் ராஜா அண்ட் பார்வை. டுடே வந்து நம்ம கோயம்புத்தூர் லொக்கேட் ஆயிருக்கு கற்பகம் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ கற்பகம் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணலாமா, அகாடமிக்ஸ் எப்படி இருக்குது, அட்மிஷன்ஸ் எல்லாம் எப்படி, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி, காலேஜ் எப்படி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு ஒரு டவுட்ஸில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு ஐடியாவில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாமா இல்லை வேணாமா, உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, ஸோ இந்த காலேஜ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் அட்மிஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கைடன்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மைசெல்ஃப் ராஜகுமாரன் கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் கோஆர்டினேட்டராக இருக்கேன். ஸோ என்னோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் எனக்கு கொடுத்துறேன். இந்த வீடியோவில் சொல்கிறது எதில் டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு நீங்கள் இமீடியட்டாக எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் அட்மிஷன் போகணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனல் ராஜா என்பவரை ஏதாவது புதுசாக தான் மறக்காமல் ராஜா என்பவரை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் ராஜா என்பவரை உங்கள் பறைக்கிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் கற்பகம் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் 1 கேட்டகரியில் வந்துடும். ஸோ கற்பகம் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பகமில் 3 இருக்கும். கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ், கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ், அடுத்து கேஏஹெச்ன்னு சொல்லுவாங்க, கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன். இது என்னன்னா கற்பகமோட ஓன் டீம்டு யூனிவர்சிட்டி. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வரும், இன்ஜினியரிங் வரும், ஃபார்மசி வரும், நர்சிங் வரும், அலைட் அண்ட் சயின்ஸ் வரும், இது எல்லாமே வரும். அண்ட் எம்பிஎஸ் எல்லாமே வரும். இந்த வீடியோவில் நம்ம மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கற்பகம் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கற்பகம் யூனிவர்சிட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2008 வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நேக்கில் வந்து A+ கிரேடு வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் NIRF ரேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து மேலே டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த கற்பகம் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜியில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் பேச உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டாகவும் வந்துடும். பிகாம் ஜென்ரல், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் பிகாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாமே சில காலேஜஸ் தான் இருக்கும். பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ் இன் அசோசியேஷன் வித் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், அதாவது TCS கூட அசோசியேட் பண்ணி இந்த கோர்ஸை வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ கம்பெனி ஓரியன்ட் கோர்ஸாக வந்து இது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் இன்டர்நேஷனல் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இன் அசோசியேஷன் வித் ACCA UK லண்டன். ஸோ UK லண்டனில் இருக்கக்கூடிய ACCAவோட அசோசியேட் பண்ணி இந்த கோர்ஸை ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிற கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலேஜஸில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸில் மட்டும்தான் இருக்கும். பிகாம் ஃபினான்ஷியல் அனாலிட்டிக்ஸ் இன் அசோசியேஷன் வித் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE மும்பை, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் NSE கூட அசோசியேஷன் வித்து இந்த கோர்ஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிகாம் ஃபின்டெக், இதெல்லாமே இப்போ தான் நீங்கள் கேள்விப்படுவீங்க, இந்த அசோசியேஷன் வித் சேம் NSE மும்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc IT, BSc CT, அதுக்கப்புறம் BSc CS வித் காக்னிட்டிவ் சிஸ்டம் இன் அசோசியேஷன் வித் TCS. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா TCS கூட டைப் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா BScலேயே வந்து பார்த்தீங்கன்னா AIDS, நிறைய காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் AML இருக்கும். பட் AIDS BSc வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து நிறைய காலேஜில் இருக்காது, பட் நம்ம கற்பகம் காலேஜில் இருக்குது. அதுக்கப்புறம் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் சைபர் செக்யூரிட்டி, BSc பயோடெக்னாலஜி, BSc மைக்ரோபயாலஜி, இதெல்லாமே வந்து யூஜியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ PG போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து MA இங்கிலீஷ், MCom, MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc கெமிஸ்ட்ரி, MSc ஃபிசிக்ஸ், MSc கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் நிறைய காலேஜில் இருக்காது, நம்ம காலேஜில் இருக்குது. அண்ட் MSc மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, அண்ட் MSc பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அண்ட் MSc பயோடெக்னாலஜி, MSc மைக்ரோபயாலஜி, அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா MBA MCA வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஏதாவது கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ காலேஜோட அகாடமிக்ஸ்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock ஆரம்பிச்சு 3 o'clock வந்து முடிஞ்சிடும். ஸோ காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாயிலாக தான் இருக்கும், அது கூட ரொம்ப இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்கில் அப்பப்போ மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேர் கட்டு, ட்ரெஸ்ஸிங் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிசிப்ளின் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது. அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வந்து மார்னிங் டு ஈவினிங், அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்ஸ் வந்து போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா உள்ள தனித்தனியாக இருக்குது. ஸோ வந்து இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பக்காவாக வாங்கி கொடுத்துருவாங்க. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா கற்பகம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸில் இவங்கள்ட்ட இது மட்டும் கிடையாது, ஓன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய காலேஜஸ் இருக்குன்னா நிறைய கம்பெனிஸ் உங்களோட டைப் இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசின வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் எவ்ரி பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரிடே ஒரு பீரியட் வந்து பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணணும். ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வெல் ட்ரெயின் பண்ணி தேர்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேருந்து MNC வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேட்ட வரைக்கும் 24,000 வந்து பார்த்திங்கன்னா யூஜிக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா சேலரியில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே நம்ம வந்து வெரிஃபை பண்ணியாச்சு. அண்ட் டாப் லீடிங் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே போகிற எல்லாமே நார்மலாக எல்லாமே TCS, Amazon சொல்லிட்டு டாப் லீடிங் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்வர்ட்டர்ஸாக வராங்க. அண்ட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் மட்டுமே இல்லாமல் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து பொங்கல் ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் டைமில் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலகலன்னு ஜாலியாக இருக்கும். அதேமாதிரி அகாடமிக்ஸ்னு வந்துச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்ட் மெயின் விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டண்டன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 செம்மில் 75% கீழே போகக்கூடாது. அப்படி 6 செம்மில் ஏதாவது ஒரு செம்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 75 கீழே போய்க்கலாம். ஆனால் 65 கீழே போனால் செம்பார் ஆயிடுவீங்க. கம்பல்சரி அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 75 மஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்ட்ரிக்டான கேம்பஸ். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலேஜில் வந்து ஒரு நாள் லீவ் எடுக்கிறது, ஸோ ஒரு ஆஃப் டே போகிறது, அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை 75% அட்டண்டன்ஸ். நீங்கள் எப்படி போய் வந்தாலும் அந்த 75 அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கீப் பண்ணிக்கணும். அந்த பார்த்திங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டொனேஷன்ஸ் இருக்கா, ஆர்ட்ஸுக்கு எல்லாமே டொனேஷனு, எம்பிஏக்கு டொனேஷன் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டைம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க, நீங்கள் கற்பகம் காலேஜில் அட்மிஷன் போடணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கனாலே உடனே எனக்கு இமீடியட்டாக கால் பண்ணி அட்மிஷன் வந்து பிளாக் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 கொடுத்து வந்து நீங்கள் வந்து சீட்டை பிளாக் பண்ணிக்கலாம். அப்படி பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த சீட் வந்து உங்கள் நேமில் பிளாக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் ஃபீஸ் கட்டி காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் ஜாயின் பண்ணலாம்னு வந்தீங்க அப்படின்னா இந்த ஏஐடிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசிஎஸ் கூட இன்டெகிரேட்டடான கோர்சஸ் எல்லாமே சீக்கிரமாக ஃபாஸ்ட் ஃபில்லிங்காக முடியக்கூடிய கோர்சஸ். ஸோ எல்லா லோக்கல் இருக்க ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணிடுவாங்க. அதனால் லேட் பண்ணாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 கொடுத்து ஒரு சீட் வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இவ்வளோ மார்க் வேணுமா சார், எனக்கு வந்து 250 தான் வரும், 300 தான் வரும் அப்படின்னா எந்த கவலையுமே கிடையாது. ஜஸ்ட் ஆல் பாஸ் ஆயிருந்தாலே போது நம்ம கற்பகம் அகாடமி ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பிஜி ப்ரோக்ராம் எம்பிஏ அண்ட் எம்சிஏ ரொம்ப லோ ஃபீஸ், அதாவது ஒரு ஆவரேஜ் ஃபீஸில் டாப் கிளாஸ் எம்பிஏ எம்சிஏ வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு காலேஜஸில் கோயம்புத்தூர் படிக்கிறவங்களே ஆல்ரெடி ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ எம்சிஏ பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 கொடுத்து அட்மிஷன் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்கிற கோர்சஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இப்போது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் எல்லா கோர்சஸுமே வித்தவுட் டொனேஷனில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நான் இப்போ நாளைக்கு வரேன் சார், ஊர்லேருந்து வரேன், இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குமா, இங்கே அட்மிஷன் போடலாமா, இன்றைக்கி காலேஜ் இருக்குமா அப்படின்னு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் உடனே என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கீழே கொடுத்துருக்கேன். என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறத டக்குன்னு கால் பண்ணிங்க அப்படின்னா நானும் ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் பண்ணிடுவேன், நீங்களும் அட்மிஷன் சீக்கிரம் போட்டு சீக்கிரம் போயிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கற்பகம் அகாடமி யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் டாப் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கூட ஆகட்டும், யூனிவர்சிட்டியில் ஆகட்டும், கோயம்புத்தூர் வந்துடும் ஒரு நல்ல ஒரு பெரிய காலேஜ் தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மெயின் பொள்ளாச்சி ஹைவே அண்டு கொச்சின் ஹைவே மீட் பண்ணுற ஜங்ஷன், அந்த சிக்னல் பேரே கற்பகம் சிக்னல்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க லொக்கேஷன் தெரில அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் போட்டுறேன். ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா முன்னத்தினால இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு காலேஜ் இருக்குது, அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கா, எவ்வளோ ஃபீஸ் கொண்டு வரணும், எவ்வளோ கட்டணும், எவ்வளோ கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ ஓகே, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது மாதிரி நிறைய டாப் காலேஜஸ் கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே நம்ம அட்மிஷன் கைடன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோட பர்சனல் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்லா பிளேஸ்மெண்ட்டோடு நான் போகணும், காலேஜ் லைஃபும் எனக்கு சூப்பராக இருக்கணும், எனக்கு ஃபீஸும் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கணும், நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணி ஒரு காலேஜ் முடித்து வெளியே போகும்போது ஒரு வேலையோடு போகணும். அப்போ எனக்கு ஒரு காலேஜ் வேணும் அப்படின்னா கற்பகம் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் கால் பண்ணுங்கள், கற்பகமில் ஜாயின் பண்ணுங்கள், லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ.